இப்போ சுபாஷினி கணபதி எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்பது முற்றிலும் வேறாக இருக்கும். பட்டய கணக்காளராக எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோவிட் டைமில் ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அது வந்து எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்த ஒரு விஷயம். இப்போ இவங்க வந்து அந்த கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கிற கரப்ஷன் வைரஸ்லேருந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரியை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 85 நாள்லையுமே நம்ம ஆன் கிரவுண்ட் பார்த்தோன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த கரப்ஷனுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடக்குது. அண்ட் கரப்ஷன் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் மக்களோட ஃபீலிங். அண்ட் நானுமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஒன்று வந்து வரவை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை செலவை குறைக்கணும், அப்போ தான் கடனை நம்ம வந்து திருப்பி கட்ட முடியும். இதெல்லாம் நார்மலாக இருக்கிற லாஜிக். பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு இப்போ வந்து ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆகட்டும், இல்லை நம்ம கனிம வளம் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு மாநிலம். இப்போ இங்கே வந்து ஓகே நம்ம கடன்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பாட்டு பேசாமல் வர ரெவென்யூவை வச்சுட்டு, இப்போ ரெவென்யூ எங்கேருந்தெல்லாம் வரும்? ஜிஎஸ்டி. நீங்கள் நாள் ஃபுல்லாக அதை தான் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரி ஒரு 4-5 ஏரியா தவிர வேறு எங்கேருந்தும் ரெவென்யூ ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கான வழிவகைகள் கிடையாது. ஸ்டேட்டுக்கு பவர்ஸ் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வளர்ச்சிக்காக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தால் நிச்சயமாக உட்கார முடியாது. ஸோ இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க நார்மலாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வைஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து பிறந்த குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாரையுமே டச் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க, கொடுக்கல. பட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் புற்றுநோய்க்கான ஒரு சிகிச்சை மையம் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மொபைல் டாக்டர், செவிலியரோட, ஃபிசியோதெரபிஸ்டோட போகிறாங்க. மெடிசின்ஸ் வந்து முதியோர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மொபைல் டாக்டர், இது மாதிரி மெடிக்கல் கேம்ப் மாதிரி, லைக் அதெல்லாம் வந்து ரூரலில் கூட டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்சூரன்ஸ், இப்போ இவங்க தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நாங்கள் சரியான முறையில் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாக்குறுதியாக இருக்குது. கரப்ஷன் கம்ப்ளீட்டாக எவேட் பண்ணுவோம், இப்போ டெண்டர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுப்போம், எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுப்போம், அந்த மாதிரியான சேஞ்சஸும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேர வேண்டிய மருத்துவ உதவி சேர்றதுக்கான வழிவகைகள் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம வளர்ச்சி அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த ஃபேஸ்லெஸ் ஸ்கீம்ஸ் மூலமாக ஆர் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, இப்போ ஃபேஸ்லெஸ் வந்து இதுலேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டிலையும் கொண்டு வந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆடிட், இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேஸ்லெஸ் கொண்டு வந்திருக்கும். அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து குறைச்சிருக்கேன், அதனால வந்து கரப்ஷன் குறையும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நம்புது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. ஸோ இப்போ இதன் மூலமாக 15,000 கோடி வரும். ஸோ இப்போ இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிட்டு 15,000 கோடி வரும்னு சொல்கிறதுல என்ன பெருமை? இப்போ இந்த 15,000 கோடி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் டெஃபினட்டாக இருக்கும். என்னன்னா இப்போ இதில் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் வந்து ரெகுலரைஸ் ஆச்சுன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி ரிலேட்டடாக, கைட்லைன் வேல்யூ ரிலேட்டடாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸ் அவுட் ஆச்சுன்னா நிறைய பேர் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக டெஃபினட்டாக ரெவென்யூ க்ரோத் இருக்கும். ஸோ அந்த ரெவென்யூவை வந்து இன்றைக்கி யாராலையுமே ப்ரெடிக்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இவங்க சொல்கிறது ஸ்ட்ரெயிட் அதுலேருந்து வர கலெக்ஷன்ஸில் இவ்வளோ லீக்கேஜ் இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த 15,000 கோடி. ஸோ இப்போ இதை தவிர உங்களுக்கு ஆன்சிலரியாக இப்போ இங்கேருந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்றுட்டு வெளிநாட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மெயின்டைன் பண்ண முடியல, டபுள் டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ இனிமேல் அதெல்லாம் நடக்கலைன்னா அதுக்கான ரெவென்யூ இன்னமும் ஸ்டேட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஜிஎஸ்டியில் ஃபேஸ்லெஸ் வந்தது, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா இன்னும் பிஸ்னஸ் வெளிநாடுகள்லேருந்து கூட இங்கே வந்து செட்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரிசோர்ஸஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் அதுக்கான ரெவென்யூ அதெல்லாம் வந்து இங்கே வந்து பட்ஜெட்டில் ஃபேக்டர் பண்ணலை. ஏன்னா அது பண்ணவும் முடியாது. அதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த குட். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன அவங்க அந்த கோர் விஷயத்தை என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேருக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க, கல்வித்துறைக்கு 4,000 கோடி கம்மியாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 48,000 50,000 போகும், இந்த வாட்டி 44,000 தான். பர்ஃபெக்ட்லி ஓகே. ஏன்னா அவங்க வந்து ஒரு வேளை இதை வந்து எஃபெக்டிவாக கொண்டு போய் கடைசியில் சேர்க்குற வரைக்கும் கரெக்டாக அந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஃபாலோ பண்ணோன்னா அந்த 44,000 கோடியிலேயே 48,000 கோடியில் செஞ்ச வேலையை செய்ய முடியும்னு அவங்களுடைய திட்டத்தில் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மாமன் திட்டம் கூட நம்ம பார்த்தோம்னா, தாய்மாமன் திட்டம், அந்த மோதிரம் போடுற திட்டம் வந்து 1 கிராம் கோல்டு வந்து பிறந்த குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஹாஸ்பிட்டல்ஸில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா 7,80,000 குழந்தைகள் போன வருஷம் பிறந்திருக்கு. அதில் 4.5 லட்சம் குழந்தைகள் வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4.5 லட்சத்தை நீங்கள் கிராமோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 560 கோடி வந்திருக்கு. ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது. அண்ட் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் இன் மேக்கிங் த பட்ஜெட்
அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து டெஃபினட்டாக கஜானா காலி. இப்போ இதில் வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்கீம் சொன்னீங்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு குடிமகனா ஒரு ஏமாற்றம் இருக்கும். 2500 கிடைச்சா நல்லாயிருக்கும், 4000 கிடைச்சா நல்லாயிருக்கும், சிலிண்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும், எல்லாமே ஃப்ரீயாக. அதுதான் என்னோட கேள்வி கூட சுபாஷினி. நீங்கள் சுபாஷினி சொல்கிறது ஒரு லாங் டிரைவ் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சாமானியனோட எதிர்பார்ப்பு நேரடியாக அப்பாடா இந்த அறிவிப்பு வந்துச்சு நல்லதாக இருக்குது, எனக்கு ரொம்ப இது நன்மை பயக்கும் அப்படின்றதுக்கான அறிவிப்புகள் உணர்றீங்களா? அப்படி இருக்கா? டெஃபினட்டாக இதெல்லாம் நமக்கு நார்மலாக இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இப்போது ஒரு அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சரியோ தவறோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து அப்படி பழக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரீபீஸ் என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் ஒரு அரசாங்கத்துடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம தொலைநோக்கு பார்வைக்கான செலவினங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா நம்ம தான் பழக்கிருக்கோம், நம்ம தான் அதை கேட்குறோம், அதனால அரசாங்கம் அதை செய்யுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த கடந்த காலங்களில் பார்த்தோன்னா காமராஜர் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமா வந்த பெருந்தலைவர்கள் ஆட்சி யார் தான் இருந்தாலுமே அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுதே அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது அவங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை கீப் அப் பண்ணலை. ஸோ அப்போ அவங்களுக்கு கஜானால என்ன இருக்குன்ற நிலைமையும் தெரியும். இப்போ தாவேகா ஆட்சி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க புதுசு, நம்மளுக்குமே தெரிஞ்ச விஷயம், இது வந்து ஒரு புதுசாக அவங்க பேட்டன் வாங்கியிருக்காங்க. ஸோ ட்ராக் எப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அங்கே போய் தான் அவங்க வந்து கஜானானா என்ன இருக்குது, என்ன டெபிசிட் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறும் அல்லவா, அது ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நமக்கு தெரியாது இல்லையா, இப்போ நம்ம அரசியலில் இருந்து ஆல்ரெடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்களே அடுத்த தடவை ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக பல வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போன விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் புதுசாக அரசியலுக்கு வரவங்க ஓகே இவங்க வந்து 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுக்கறது தான் போல இருக்குது அப்படி தானே இருக்கும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். உள்ளே வந்து பார்க்கும்பொழுது தான் அதோடைய நிதர்சனம் எவ்வளோ வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் வந்த உடனேயே அவங்க வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்ட் பட்ஜெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வெல்ஃபேரும் இருக்குது, லாங் டேர்ம் பிளான்ஸும் இருக்குது, டெவலப்மெண்ட்டுக்கான பிளான்ஸும் இருக்குது, கடன் சுமையை குறைக்கிறதுக்காக வருவாய் இன்க்ரீஸ் பண்ணுற பிளான்ஸும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஒரு இதை வந்து கரெக்டாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்க சொல்கிற விஷயங்கள் அந்த கரப்ஷன் இல்லாமல் கரெக்டாக இவங்க போடுற பட்ஜெட்டை கடைசி ரூபா வரைக்கும் அவங்க பிளான் பண்ணபடி போய் சேர்ந்ததுன்னா டெஃபினட்டாக இது வரைக்கும் இருந்த பட்ஜெட்கள்லேயே இது வந்து பெஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு சந்தேகத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களே, அது கடைசி காசு வரைக்கும் போச்சுனா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்களே, அது ஆமாம், இது போகிறதுக்கான வழிவகைகள் நம்ம இப்போ பார்க்குறோம். பட் இது வந்து நிஜமாவே போய் சேரணும் இல்லையா, அது வந்து இப்போது நம்ம சொல்கிற மாதிரி இது சர்க்கார் படத்தில் நடக்கலாம், இல்லை ஏதாவது சினிமாவில் நடக்கலாம், அப்படியே ஒரு 24 ஹவர்ஸில் எல்லாருமே சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறது நிதர்சனமான வாழ்க்கையில் நம்மளுடைய பழக்கிட்டோம். இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீபீஸ் கொடுத்தா தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது மக்களுக்கே பழகிடுச்சு இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாருடைய எண்ணத்தையும் மாற்றி இது கரெக்டுன்னு சொல்லி இப்போது இந்த மாதிரி ஊழலில் ஈடுபட்டவங்களுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ இதனால் குறையும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் குறையும், அதுலேருந்து எதிர்ப்பு வரலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக டைம் ஆகும். அதுக்கான ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது பியூட்டிஃபுல் பட்ஜெட். திருமிகு சுபாஷினி, உங்களிடமிருந்தே நான் மக்கள் தீர்ப்பு தொடர்பாக கருத்து விரும்புகிறேன். எப்படி பார்க்கலாம் மக்களுடைய தீர்ப்பு? ஸோ இது பழைய புதிய நம்பிக்கைக்கு 38 விழுக்காட்டினர் பழைய நடைமுறையிலிருந்து வரேன். இப்போ பழைய நடைமுறை அப்படின்னும் பொழுது இப்போ இதில் பரவலாக இந்த பட்ஜெட்டை கேட்ட உடனே நமக்கு வந்து பட்ஜெட் அப்படின்னாலே நம்மளுக்கு இதில் என்ன, ஸோ யாருமே வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன, தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதனால என்ன வரும், அதெல்லாம் வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் மக்களை சார்ந்து தானே, மக்களை சார்ந்து தான், மக்களுடைய தீர்ப்புன்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ மக்கள் தான் அதை கேட்குறாங்க, அதனால தான் அரசாங்கமும் அதை செய்கிறாங்க. ஸோ இப்போ மக்கள் அதை எதிர்பார்க்கும் போது இப்போ இன்றைக்கி என்னோட பாக்கெட்டில் எவ்வளோ வரும், இப்போ இன்றைக்கி ஒரு 2500 ரூபாவோட அறிவிப்போ இல்லை 4000 ரூபாவோட அறிவிப்போ அந்த மாதிரியான ஏதாவது பாப்புலிஸ்டான அறிவிப்புகள் வந்திருந்தால் டெஃபினட்டாக இந்த ஸ்கோர் அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். அதனால் இப்போ ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஓகே இது வந்து சைக்கிள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த சைக்கிள் ஏற்கனவே கொடுத்தது தானே, அது கொடுத்தது ஒரு ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சி, இது என்றைக்கு நடந்தது, நமக்கு சரியான முறையில் வந்து சேர்ந்துதா, யாருக்கு தேவையோ அங்கே போய் சேர்ந்துதா, இந்த தங்கம் திட்டமே வந்து பழைய முந்தைய ஆட்சிகளில் நடக்கும்பொழுதே அதில் எத்தனை முறைகேடுகள் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் இன்றைக்கி நடக்காதான்னு என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, நடக்காது அப்படின்னு அவங்க நம்பிக்கை சொல்ல முடியாது. பட் நடக்காதுன்ற நம்பிக்கையை அவங்க கொடுக்குறாங்க, அந்த விஷனை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது வந்து சாத்தியமானால் அப்போ இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து மக்கள் அனுபவிப்பாங்க. அப்போ வந்து இந்த ஸ்கோர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது புதுசாக ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு பர்செப்ஷன் தான் வந்து மக்களுக்கு வருது. அதனால தான் அந்த ஓகே இது நடைமுறை, எல்லா திட்டமுமே ஏற்கனவே இருந்தது தானே,
அப்படிங்கிறது தான் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். புதிய நம்பிக்கையாக பார்க்குறவங்க மேபி சார் சொன்ன அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து இந்த மாதிரியான எங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்குன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போடலை, தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும், நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு growth வரும் அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, அவருடைய கொள்கைகள் விஷன் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டவங்களா இருக்கலாம் அந்த 34. அதை பூர்த்தி செய்திருக்குன்னு நீங்க அப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அதுக்கான ஒரு பேஸ் வந்து நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நிதியமைச்சர் அவர்கள் இது படிக்கும்பொழுதே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ரிப்பேர், ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தையாக இருந்தது பட்ஜெட்டில். ஸோ அப்போ அது ரிப்பேர் பண்ணணுன்ற எண்ணம் வந்துடுச்சுனாலே, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் பட்ஜெட் படிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்தில் இதை வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம், ஜஸ்ட் ஸ்கீம்ஸாக வந்து ரீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு 2.5 மணி நேரம் அவ்வளோ மெட்டிகுலஸாக அவங்க வந்து அதை படிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பீச்சை பார்த்தாலுமே வந்து அது ஒரு ஆர்டிகுலேட்டடாவோ எழுதி கொடுத்த ஸ்பீச் மாதிரியோ இல்லை. நான் சாதாரணமாக நிறைய இது சம்பந்தமாக விமர்சனங்கள் கூட வந்தது, இது வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் ஆயிருக்கு, தமிழ் வந்து தூய தமிழில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம். பட் இதெல்லாம் தாண்டி அது வந்து அந்த மாதிரியா வந்ததுக்கான ரீசன் வந்து அதில் இட் ஹஸ் கான் இன் டு இட். ஸோ அவ்வளோ வந்து அவங்களுடைய உழைப்பு அதில் போட்டு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணினதுனால தான் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. பொருளாதார மாற்றம் அப்படின்னும் போது ரொம்ப குறைவாக தான் அதை பதிவிட்டிருக்காங்க. பெரிய பொருளாதார மாற்றம்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையை செய்து விடாது அப்படின்னு 4-7 விடுகாட்டினதான் அது தொடர்பாக வாக்களிச்சிருக்காங்க. எப்படி இல்லை, இப்போ இந்த பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இது டக்குன்னு படையப்பா மாதிரி ஒரு நாளில் மாறுற விஷயம் இல்லை. பட் இதில் வந்து இவங்க சொல்கிற அந்த கோரான விஷயங்களை சரி செஞ்சாங்கன்னா, அந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால எராடிகேட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது 1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சின்ன எஸ்டிமேட். அதையும் தாண்டி தமிழ்நாடு வளர்கிறதுக்கான எவ்வளவோ சாத்தியக்கூறுகள் இருக்குது எல்லா விதத்துலையுமே. நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எடுத்தாலுமே சரி, ரெவென்யூ சைடில் எடுத்தாலுமே சரி. இப்போ ரெவென்யூ சைடில் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளவோ இங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் மக்கள் இன்னும் பிஸ்னஸஸ் இங்கே வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்க வர ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த வருவாய் வேலை வாய்ப்புகள் எல்லாமே இங்கே பெருக ஆரம்பிச்சதுன்னா, இவங்களோட 4000 ரூபாய் ஸ்கீமுனே ஒன்று தேவையே இல்லாமல் போயிடும். இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மேபி இன்னொரு 2 பட்ஜெட் தாண்டி இது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா தரோம் அப்படின்னா கூட வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எலிஜிபிளாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குறதுக்கான விஷன் தெரியுது. பட் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபைன்.